அவனுக்கு 50 கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அரசியல் நோக்கத்துக்காக சொல்றாங்க அதாவுல் அமைச்சர் தடுத்து அது பற்றி போய் நுரைச்சோல வீட்டு திட்டம் உங்களுக்கு தெரியும். முன்னாள் வீடமைப்பு அமைச்சர் திருமதி பேரியல் அஷ்ரப் அவர்களால் செய்யப்பட்டது. அந்த வீடமைப்பு திட்டத்தில் ஒரு இடத்துல பிள்ளை. அதாவது நீங்க போய் பாருங்க, அந்த தீகவாப்பி என்கிற ஊர் சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஒரு புண்ணியமான பிரதேசம். நாங்க அந்த பிரதேசத்தில் நாங்க வேலை செய்ய போனா இப்ப கச்சேனை உங்களுக்கு தெரியும், ரவுமத் நகர் தீவாப்பி பக்கத்தில். அங்க போய் பாருங்க, பாலம் போட்டிருக்கிறோம், ரோட் போட்டிருக்கிறோம், தண்ணி கொடுத்திருக்கிறோம், வீடு கொடுத்திருக்கிறோம், இன்னும் என்னெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறோம். ஆனா அவங்க பக்கத்தில் சிங்கள மக்களோடும் முஸ்லிம் மக்கள் இணங்கி வாழக்கூடிய ஒரு நிலைமைக்காக நாங்க அதுல ஒரு பங்கு தீவாப்பி செஞ்சு கொடுக்கிறோம். பஞ்சல கட்டி கொடுத்திருக்கிறோம், நமக்கு பள்ளியாக்களுக்கு பள்ளி கொடுத்திருக்கிறோம், மின்சாரம் கொடுத்திருக்கிறோம். நாங்க ரவுமத் நகருக்கு என்னென்ன கொடுத்தோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் கொடுக்க. ஏனென்றா அவங்களோட தான் இவங்க வாழணும், ஒரு பொறாமை இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த வீடமைப்பு ஆரம்பிக்கின்ற போதே அந்த தீவாப்பி மக்கள் வந்து ஒரு 50 வீடு எங்களுக்கு வேற கட்டித்தாங்கன்னு கேட்டாங்க. அந்த அரசியல் அனுபவம் இல்லாத தனம் அவரை, அந்த அமைச்சரை இங்கே இருக்கிற அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த தலக்கணம் உள்ள அதிகாரிகள் பிழையாக வழி நடத்தினார்கள். அதெல்லாம் தேவையில்லை என்றார். நான் தீவாப்பில் அவரை ஒரு கோஆர்டினேட்டர் வாழ்ந்தார், அவரை பேரியல் மேல இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க. அவங்க அஞ்சாங்க, அதெல்லாம் பயப்பட தேவையில்லை, கட்டுங்க 500 கட்டுங்க என்றார்கள். இதான் அந்த பேஸ் காலிதனுக்கு சொல்லணும். அவன் ஆக கேட்டு 50 வீடு அதுவும் வேற தந்துருங்கன்னு சொன்னான். 450 நமக்கும் கொடுத்து அவனுக்கு 50 கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அரசியல் நோக்கத்துக்காக சொல்றாங்க அதாவுல் அமைச்சர் தடுத்து அது பற்றி போய் அது அரசியல் நோக்கத்துக்காக தான் நான் அவரோட இருந்தேன். அந்த நேரம் மனவேதனையான விஷயம். அவர் எந்த விதமான தடுதலும் எடுக்கல, அவரை கூப்பிடையும் இல்லை. உங்களுக்கு சொல்றேன், இந்த மாவட்டத்தில் ஒரு எம்பி என்ற அடிப்படையில் அவரை கூப்பிட்டு இப்படி ஒரு வீடமைப்பு திட்டம் நாங்க செய்ய போறோம், என்ன உங்களோட ஆலோசனை கேட்டு இருந்தா அவர் அனுபவத்தை சொல்லிப்பார், மத்தம்பி சொல்லிப்பார். யாருமே செய்யவில்லை. இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த அவங்களோட கட்சியுடைய முக்கியமான ஆக்களை பஸ்ல கொண்டாந்து ஏற்றி நம்முடைய சவுதி அரேபியாவோட கொடியையும் கொண்டு மொத்தமா போட்ட உடனே அவனுக்கு அது இனவாதமா மாறி அந்த கொடியை பார்த்து வச்சு விடாங்க. இதுதான் நடந்த விஷயம். எனவே நான் சொல்றேன், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கான். அரசியலுக்காக அவர் அந்த வீடமைப்பை இல்லாமல் செய்தார் என்று நீங்க சொல்லப்படா, அது அது ஆண்டவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே அந்த அடிப்படையில் தான் அது வந்து போய் இதுவரை ஓட்டின்னு நமக்கு இழுத்துக்க இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு சொல்றேன், அதை வெளியே எடுக்க முடியாத ஒரு நிலைமையில அது இந்த சமூகத்துக்கு பெரிய கஷ்டம். அது உங்களுக்கு சொல்ல, அந்த வீடமைப்பு திட்டம் இருந்தால் எங்கட ரவுமத் நகர் அடுத்தது